ராஜி பியூட்டி அண்ட் ஹெல்த். இன்றைக்கி இந்த கம்மல் போட்டுக்கணும் பார்த்தீங்களா, காதில் கம்மல் வந்து இப்படி ஸ்டிஃபாக இருக்கணும். நம்ம என்ன கம்மல் போட்டால் கரெக்டாக ஆடக்கூடாது. வீட்டுக்கு போடும்போது இந்த மாதிரி சின்ன கம்மல் தான் போடணும், ரொம்ப பெரிய கம்மல் போடக்கூடாது. அப்படியே போட்டு வச்சுக்கலாம். இந்த காதோட ஓட்டை பெருசாகி நமக்கு வந்து நம்ம எங்கேயா ஃபங்க்ஷன் போகும்போது கொஞ்சம் கிராண்டாக பெரிய கம்மல் போடுறோம் வச்சுங்களேன், அந்த கம்மல் வந்து நம்ம வந்து லேசாக மண்டையாட்டினா கிடுக்கிடுன்னு ஆடும், இந்த சொனையோடு சேர்த்து ஆடும். அந்த கம்மல் போடும்போது நமக்கு லுக்காகவே இருக்காது, ஸ்டிஃபாக இருக்கணும். இந்த சொனை வந்து ஓட்டை பெருசாகிட்டாலும் என்ன இந்த கம்மல் வந்து இந்த பகுதி வந்து உள்ளே போயிடும். அதனால் அந்த எப்போயுமே வீட்டுக்கு போடும்போது நம்ம வந்து வீட்டில் குழந்தைங்க இருந்தாலுமே சொல்லி வந்து அவங்களுக்கு வந்து பெரிய கம்மல்லாம் போட்டு பழக்கக்கூடாது. வீட்டில் இருக்கும்போது சின்ன கம்மல்லாம் போட்டு பழக்கணும். அதே மாதிரி காதுக்கு இந்த மாதிரி பட்டன் போடணும். பட்டன் போட்டு தான் வீட்டில் என்ன சின்ன கம்மல் போட்டால் கூட பட்டன் போட்டு தான் போடணும். அப்படி போடும்போது நமக்கு வந்து காது வந்து முன்னாடி வந்து இந்த கம்மல் வந்து முன்னாடி வந்து தொங்கிட்டு நிற்காது. அப்படி கொஞ்சமாக தொங்குறது நமக்கு வந்து காது இழுக்கிறதுக்கு காரணம். காது அழகாக இருந்தால் தான் என்றைக்குமே வந்து என்ன கம்மல் போனால் நமக்கு லுக்காக இருக்கும். சின்ன கம்மல் தான், ஆனால் இதுக்கு வந்து நான் பட்டன் போட்டு தான் போடுறேன். நிறைய வீட்டில் வந்து குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் பாருங்கள் காது தைக்கிற மாதிரிலாம் ஆகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம வந்து காதை பத்திரமா வச்சுக்கணும். சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற பொருளை பொறுத்தா நம்ம காது வந்து எத்தனை வயசுலாம் காது தொங்காமல் இந்த தைக்கிற ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கும். சின்ன வயசில் வந்து பெரிய கம்மலாக போட்டு வந்து ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃபங்க்ஷனுக்குலாம் கிராண்டாக போகணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரி கம்மல்லாம் போட முடியாது. தைக்கிற நிலைமையும் வந்துடும். காது வந்து ரெண்டாக வந்து அடி வந்து பிரிஞ்சிடும். இப்போ கம்மல் போட்டுக்கணும். இந்த கம்மல் வந்து முன்னாடி தொங்கிட்டு நிற்கல, பட்டன் போடலைன்னா அப்படி முன்னாடி வந்து விழுந்து நிற்கிறக்கும். அப்படியே கொஞ்சமாக தொங்கி தான் காதை வந்து இழுத்துட்டு வந்து அந்த ஓட்டை வந்து பெருசாகி பெரிய கம்மல்லாம் போடும்போது நல்லா இருக்காது. அதே மாதிரி காது வந்து தைக்கிற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி தான் போடணும் கம்மல் எப்பவுமே. அதே மாதிரி நான்லாம் எப்போயுமே வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி கம்மல் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கேயா ஃபங்க்ஷன் போகும்போது பெரிய கம்மல் போட்டாலுமே வீட்டுக்கு வந்தவொடனே கழட்டி வச்சுருவேன். இந்த சின்ன கம்மலுக்கு மாற்றிடுறேன். என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ராஜி பியூட்டி அண்ட் ஹெல்த் நிறையா வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன், வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணுவேன்.